இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும் கோழி கழுத்து என்று அழைக்கப்படும் சிக்கன் நெக்கை வங்கதேசம் சர்ச்சைக்குரிய பகுதியாக்கி வருகிறது. முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சொந்தமானது இந்த பகுதி. சீனாவுடன் டோக்லா மோதலுக்கு பிறகு டெல்லியின் பதற்றமான உறவுகளுக்கு மத்தியில் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் இந்த குறுகிய பகுதி பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஷேக் ஹசீனா ஆட்சியை அகற்றிய பிறகு வங்கதேசத்தின் உடனான மோசமான உறவுகள் சிக்கன் நெக்கை சுற்றியுள்ள புவிசார் அரசியலுக்கும் அதன் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இந்தியாவின் தேவைக்கும் ஒரு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தவிர சிலிகுரி காரிடாரில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் வங்கதேசத்தின் லால் மோனிர்ஹாட் என்ற இடம் உள்ளது. இங்கு 2ஆம் உலகப்போர் காலத்தில் விமானத்தளம் அமைந்தது. இந்த விமானத்தளத்தை மீண்டும் வங்கதேசம் புனரமைக்க உள்ளது. அப்படி நடக்கும் பட்சத்தில் நம் நாட்டுக்கு வங்கதேசத்தால் நம் நாட்டின் பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். குறிப்பாக நம் நாட்டின் கோழிக்கழுத்து பகுதி துண்டிக்கப்படும் பட்சத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் நம் நாட்டுடன் சாலை வழியாக தொடர்பின்றி இருக்கும் நிலை உருவாகும். இதை செய்ய வேண்டும் என்று யூனிஸ் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த பின்னர் கூறி வருகிறார். சீனாவிடம் ரொட்டி துண்டுகளை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இந்தியாவுக்கு சவால் விடுத்து வரும் யூனிஸை இந்தியா சும்மா விடுமா? உடனடியாக வங்கதேசத்தின் நட்பை புறக்கணித்தது. இந்தியாவும் பதிலடி கொடுக்கிறது. வங்கதேச குடிமக்களின் விசா நிறுத்தப்பட்டது. இதற்கு மேலாக இந்திய அரசு பொருளாதாரத்தை சேதப்படுத்தும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. வங்கதேசம் இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் மேற்கு வங்கம் வழியாக இந்தியாவில் தனது பொருட்களை விற்பனை செய்து வந்தது. தற்போது இந்தியா அந்த நிலப்பாதையை மூடி கடற்பாதையை மட்டும் திறந்து வைத்துள்ளது. இதனால் வங்கதேசத்தின் ஏற்றுமதி இந்தியாவில் குறைய ஆரம்பித்தது. இந்தியா வங்கதேசத்தின் தண்ணீரையும் தடுக்கலாம். 1996இல் கங்கை நீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அது 2026இல் முடிவடைகிறது. எனவே இந்தியா 2026இல் வங்கதேசத்தின் தண்ணீரை தடுக்க முடியும். இந்தியா பாகிஸ்தானின் தண்ணீரை தடுத்தது போல தடுக்கலாம் என்ற நிலையும் உள்ளது.